ஆடி மாதம் அப்படின்னாலே கோவில் ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் தான். எங்கள் ஏரியாலேயும் வந்து கெடா வெட்டி ஃபங்க்ஷன் இன்னைக்கு. அதனால நாங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தோம். இனியன் வந்து எல்லாருக்கிட்டேயுமே போயிடுவான். யார் கூப்பிட்டாலும் அவன் தூக்கிப்பாங்க, அழாமல் இருந்துப்பான். அவன் வாயை வந்து கடிச்சிட்டே இருக்கிறனால பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. தென் சாமியெல்லாம் கும்பிட்டு அன்னதானம் சாப்பாடு வாங்கிட்டு இங்கே வந்து சாட்டியடியெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. இது முனியப்பன் கோவில். அது எல்லாமே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இனியனுக்கு ஆக்சுவலாக இந்த டைம் வந்து தூங்குற டைம். அதனால ரொம்பவே அமைதியாகவே உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் ஒரு டாய் கொடுத்தோன்னா அவங்ககிட்ட வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். அந்த சவுண்டு போடும்ல, அதனால அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு அம்மா கிட்ட வந்து இனியனை கொடுத்துட்டு நாங்கள் வெளியில் போகிற ஐடியா தான். அம்மா வந்து நான் இனியனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பனானா பவுடர் மட்டும் வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா ராகி வந்து அம்மா கிட்டே இருக்கு. அதனால ராகி கொடுத்துக்கிறேன், பனானா பவுடர் மட்டும் கொடு அப்படின்னு சொன்னாங்க. இனியனும் வந்து சமத்தா அம்மா கூட போயிட்டான். நானும் கண்ணாவும் வந்து எங்களோட அண்ணி அண்ணாவை பார்க்கறதுக்காண்டி வெளியில் கிளம்பிட்டோம். இனியன் இருந்துப்பானான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்துப்பான். அதனால தான் கொடுத்துட்டு